எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேன். நீங்க பார்த்து கொண்டே இருப்பது டாப் 20 தமிழ். நான் உங்கள் தருண். இந்த வீடியோல நீங்க எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா, ஒரு கார் ரிவ்யூ தாங்க பார்க்க போறீங்க. என்ன கார்னா, ஜெட் வேகத்துல போகக்கூடிய ஒரு கார் சொல்லலாம். 0 to 100 just 8.9 செகண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டான ஜெட் வேகத்துல போகக்கூடிய ஒரு கார் சொல்லலாம்ங்க. அது மட்டும் இல்லாம இந்த கார் இப்பதான் ரீசெண்டாவும் லான்ச் பண்ணிருக்காங்க. அது என்ன கார்னா, தி ஆல் நியூ Hyundai Creta N-Line கார்னு சொல்லலாம்ங்க. இந்த வீடியோல இந்த கார்ல என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, என்னெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க, அது மட்டும் இல்லாம இந்த கார் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கு, என்னெல்லாம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த காரோட பிரைஸ் என்ன, அந்த பிரைஸ்க்கு இந்த கார் வாங்கினா வேல்யூ ஃபார் மணியா இல்லையான்னு ஒரு டீடைல் ரிவ்யூ தாங்க பார்க்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அப்புறம் கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் நீங்க இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the இந்த Hyundai Creta N-Line இந்த கார் எந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார்னு பாத்தீங்கன்னா, மிட் சைஸ் SUV இந்த செக்மெண்ட்ல வரக்கூடிய கார் சொல்லலாங்க. இந்த காரோட வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 விதமான வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா N8 அண்ட் N10 என 2 விதமான வேரியன்ட்டும் கொடுத்திருக்காங்க. இப்போ அடுத்ததாக இந்த காரோட கலர் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 விதமான கலர் ஆப்ஷன்ல கொடுத்திருக்காங்க. என்னென்னு பாத்தீங்கன்னா தண்டர் ப்ளூ, ஷேடோ கிரே, ஒயிட் கலர், ஒயிட் வித் பிளாக் அண்ட் டைட்டன் கிரே அண்ட் பிளாக் கலரும் என 6 விதமான கலர் ஆப்ஷனும் கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த Creta N-Line 2024 மாடலோட இன்ஜின் மற்றும் இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாங்க. இன்ஜின் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1.5 லிட்டர் டர்போ GDI பெட்ரோல் இன்ஜின் தாங்க கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜினோட டிஸ்பிளேஸ்மென்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1482 சிசி உள்ள ஒரு இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜினோட பவர் அண்ட் டார்க் பார்க்கலாங்க. பவர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 157.57 bhp பவர் அண்ட் டார்க் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 253 Nm டார்க்கும் கொடுத்திருக்காங்க. இந்த டர்போ இன்ஜின் ரொம்ப ஸ்போர்ட்டியான ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் சொல்லலாம்ங்க. அது மட்டும் இல்லாம இந்த காரோட டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீட் DCT என ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்திருக்காங்க. இந்த காரோட பிரேக் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்லயும் சரி ரியர்லயும் சரி உங்களுக்கு டிஸ்க் பிரேக் தாங்க கொடுத்திருக்காங்க. வீல் சைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 inch alloy wheel with tubeless தாங்க கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த Creta N-Line 2024 மாடலோட டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லென்த் 4330 mm, width 1790 mm, ஹைட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 1635 mm ஹைட் கொடுத்திருக்காங்க. இந்த காரோட வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2610 mm வீல் பேஸ் அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 190 mm கிரவுண்ட் கிளியரன்ஸும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த Creta N-Line இந்த காரோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ ஃப்ரண்ட் அண்ட் ரியர், ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் சீட், வென்டிலேட்டட் சீட்டும் கொடுத்திருக்காங்க. ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல், கப் ஹோல்டர் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் சீட் சென்டர் ஆர்ம்ரெஸ்ட், ரியர் AC வென்ட், க்ரூஸ் கண்ட்ரோல், கீலெஸ் என்ட்ரி, கியர் ஷிஃப்ட் பேடலும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. அது மட்டும் இல்லாம பானோராமிக் சன்ரூஃப், மொத்தம் 3 விதமான டிரைவிங் மோட்ஸும் கொடுத்திருக்காங்க. ஈகோ மோட், நார்மல் மோட் அண்ட் ஸ்போர்ட் மோட் என 3 விதமான டிரைவிங் மோடும் கொடுத்திருக்காங்க. அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் கொடுத்திருக்காங்க. 10.25 இன்ச்சில் டிஜிட்டல் கிளஸ்டரும் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இந்த காரோட லைட் செட்டப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு LED DRLs, LED ஹெட்லைட், LED tail light மற்றும் LED டர்ன் இண்டிகேட்டர் உங்களுக்கு எல்லா லைட்ஸும் LEDலயே கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த Creta N-Line 2024 மாடலோட சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்டி லாக் பிரேக்கிங் சிஸ்டம், சென்ட்ரல் லாக்கிங், முக்கியமாக 6 ஏர்பேக் கொடுத்திருக்காங்க. traction control, tire pressure monitor, engine immobilizer, electronic stabilizer
ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் அண்ட் 3-point சீட் பெல்ட்டும் கொடுத்திருக்காங்க. சேஃப்டிக்காக உங்களுக்கு லெவல் 2 ADAS ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. 360 வியூ கேமரா வித் கைட்லைன்ஸோட கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த Creta N-Line 2024 மாடலோட என்டர்டைன்மெண்ட் ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10-inch டச் ஸ்கிரீன், ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்பிளேயோட வருங்க. மொத்தமாக 5 ஸ்பீக்கர், 2 ட்விட்டர், ஒரு சப்வூஃபரும் வரும்னு சொல்லலாம்ங்க. இந்த ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Bose Premium 8 ஸ்பீக்கர் சிஸ்டம் தாங்க கொடுத்திருக்காங்க. இது ஒரு சவுண்ட் குவாலிட்டியும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. இப்போ கடைசியாக இந்த Creta N-Line 2024 மாடலோட ஒரு முக்கியமான செக்மெண்ட் சொல்லலாம்ங்க. அதுதாங்க பிரைஸ் செக்மெண்ட். இந்த காரோட பேஸ் மாடல் அதாவது N8 இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16,82,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இப்போ ரெண்டாவது வேரியண்ட் N8 DCT இது வந்து N8ஓட ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனோட வரக்கூடிய ஒரு வேரியண்ட் சொல்லலாம். இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18,32,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இப்போ அடுத்ததாக இந்த காரோட டாப் மாடல் சொல்லலாம். இதுதான் வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட்னு சொல்லலாங்க. N10 இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,32,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இப்போ இருக்குதுல டாப் மாடல் N10 DCT இது வந்து N10ஓட ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் சொல்லலாம். இதுதான் டாப் மாடல். இந்த வேரியண்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 20,30,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இப்போ நான் சொன்ன எல்லா பிரைஸும் உங்களுக்கு எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு சொல்லலாம்ங்க. இந்த காரோட அட்வான்டேஜ் என்ன, டிஸ்அட்வான்டேஜ் என்ன பார்க்கலாங்க. நம்பர் 1 அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காரோட லுக் தாங்க. எக்ஸ்டீரியர் லுக்கா இருக்கட்டும், இன்டீரியர் லுக்கா இருக்கட்டும், நல்ல ஒரு ஸ்போர்ட்டியான லுக்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஸ்போர்ட்டியாக பிரீமியமான குவாலிட்டியில நல்ல ஒரு இன்டீரியர் இருக்குதுன்னு சொல்லலாம். அது ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம்ங்க. இப்போ அடுத்ததாக இந்த காரோட ரெண்டாவது அட்வான்டேஜ் பார்க்கலாங்க. ரெண்டாவது அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காரோட பெர்ஃபார்மன்ஸ் தாங்க சொல்லலாம். பெர்ஃபார்மன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்ஜின் 1.5 லிட்டர் GDI பெட்ரோல் டர்போ இன்ஜின் தாங்க கொடுத்திருக்காங்க. இந்த இன்ஜின் தான் நார்மல் Cretaலயும் கொடுத்திருக்காங்க. பட் நார்மல் Cretaக்கும் இந்த Creta N-Lineக்கும் வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, இந்த கார்ல Creta N-Lineல உங்களுக்கு ஸ்டியரிங்ல சேஞ்ச் இருக்கு, அண்ட் சஸ்பென்ஷன்ல சேஞ்ச் இருக்கு, சேஸ்லயும் சேஞ்ச் இருக்கு, அண்ட் இன்ஜின்ல லைட்டா டியூனும் பண்ணிருக்காங்க. இதுதான் Cretaக்கும் Creta N-Lineக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் சொல்லலாம்ங்க. அதுல இந்த Creta N-Lineல இருக்கக்கூடிய 1.5 லிட்டர் GDI பெட்ரோல் டர்போ இன்ஜின்ல ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் கொடுத்திருக்காங்க. நல்லா ஃபன் டு டிரைவுக்கும் ரொம்ப நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம்ங்க. மூணாவதாக அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காரோட மைலேஜ் சொல்லலாம்ங்க. இவங்க கிளைம் பண்றது மேனுவல்ல 18 km/லிட்டர் ஆகும். DCT என ஆட்டோமேட்டிக்ல உங்களுக்கு 18.2 km/லிட்டர் ஆகும் கொடுத்திருக்காங்க. கார் என்னமோ ஜெட் வேகத்துல ஜூனு போனாலும் பெட்ரோல் ஜூனு உரியதா செய்யும். ஆனாலும் இங்க கிளைம் பண்றது 18 என்பதை கிளைம் பண்றாங்க. இந்த காரோட நாலாவது அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபீச்சர்ஸ் அப்படியே கொட்டி கொடுத்திருக்காங்க சொல்லலாம்ங்க. Cretaலயும் சரி Creta N-Lineலயும் சரி அப்படியே ஃபீச்சர்ஸ் கொட்டியவே கொடுத்திருக்காங்க சொல்லலாம். சேஃப்டி ஃபீச்சர்ஸும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லெவல் 2 ADAS ஃபீச்சரும் வித் 360 டிகிரி கேமரா வித் கைட்லைன்ஸோட கொடுத்திருக்காங்க. இதுல நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸும் சொல்லலாம். முக்கியமாக ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் கொடுத்திருக்காங்க. இப்ப இருக்கக்கூடிய நிறைய Hyundai கார்ல நிறைய கார்ல உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக் கொடுக்கறாங்க. அது ஒரு நல்ல ஒரு சேஃப்டி ஃபீச்சர்ஸாவும் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். Creta N-Line இந்த காரோட டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாங்க. டிஸ்அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த காரோட வேரியன்ட் பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2 விதமான வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. N8 and N10 என 2 விதமான வேரியன்ட் கொடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம்ங்க. இந்த N8 ஃபார் எக்ஸாம்பிள் இந்த N8 வேரியன்ட் எடுத்தீங்கன்னா இந்த வேரியன்ட் குள்ளே இன்னும் கொஞ்சம் 2 வேரியன்ட் கொடுத்திருக்காங்க. N8 தான் ஸ்டார்டிங் வேரியன்ட். N8க்கு அப்புறமா N8 Titan Grey and N8 Dual Tone என இதுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் வேரியன்ட்ல கொடுத்திருக்காங்க. பட் இந்த ஸ்டார்டிங் வேரியன்ட் N8 இந்த வேரியன்ட்டோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16,32,000 ரூபாய் கோட் பண்றாங்க. இது வந்து எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்னு சொல்லலாம்ங்க. ஆனா இந்த பிரைஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பட் இதுக்கு பதிலா இந்த N8 வேரியன்ட்க்கு கீழ N6 அப்படின்னு ஒரு வேரியன்ட் கொடுத்து ஒரு 14,32,000 அந்த மாதிரி ஒரு பிரைஸ்ல கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ஷோரூம் பிரைஸா கொடுத்திருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த காரோட அட்வான்டேஜ் பார்த்தாச்சு, டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. இப்போ இந்த Creta N-Line காரோட இந்த கார் வாங்கினா வேல்யூ ஃபார் மணியா இல்லைன்னு கேட்டீங்கன்னா எஸ், கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணி தாங்க சொல்லணும். ஏன்னா இந்த கார்ல நல்ல ஒரு லுக் கொடுத்திருக்காங்க, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய நல்ல பவர்ஃபுல்லான ஒரு இன்ஜின் கொடுத்திருக்காங்க,
நல்ல ஒரு மைலேஜும் கொடுத்திருக்காங்க, நல்ல ஒரு ஃபீச்சர்ஸும் கொடுத்திருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ் கண்டிப்பாக இந்த Hyundai Creta N-Line இந்த கார் கண்டிப்பாக வேல்யூ ஃபார் மணின்னு சொல்லலாம்ங்க. லாஸ்டா இந்த வீடியோக்கு எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, மத்தவங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போதான் நான் போற கார் அண்ட் பைக் ரிவ்யூஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். அண்ட் இன்ஸ்டாகிராம்லயும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது நான் தருண். டாடா பை பை.